ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் இ சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்விங் சீரிஸ், சர்க்யூட் தியரியில் ப்ராப்ளம் சால்விங் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் கண்டினியூஷனாக நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு த டாபிக், நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்சஸ் ஆஃப் த கிவன் நெட்வொர்க். அதாவது ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. இந்த நெட்வொர்க் கொடுத்துட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி வந்து வோல்டேஜ் சோர்ஸஸை சிங்கிள் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸஸாக மாற்றுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கரண்ட் சோர்ஸ் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த பிரான்ச் எடுத்து பாருங்களேன். இந்த பிரான்ச் எடுத்திங்கன்னா இங்கே கரண்ட் சோர்ஸும் இருக்குது, இங்கே வோல்டேஜ் சோர்ஸும் இருக்குது. ரெண்டும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸில் ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் அதோட பொலாரிட்டி டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருந்தால், ரெண்டு கரண்ட் சோர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருந்தால் அதோட டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்து நம்ம வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணுவோம். பட் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு கரண்ட் சோர்ஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அது ரெண்டும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை இந்த ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்கான ரூலை தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது 2 or more வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் கேன் பி ஆடட் ஆர் சப்ராக்டட் டிபெண்டிங் ஆன் தேர் பொலாரிட்டிஸ். அதே மாதிரி நீங்கள் கரண்ட் சோர்ஸ்க்கான ரூல் எடுத்தீங்கன்னா, கரண்ட் சோர்ஸ் இன் பேரல் கேன் பி ஆடட் ஆர் சப்ராக்டட் டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இதுதான் வந்து ஈக்குவலண்ட் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரலான ரூல். ஸோ இப்போ நம்ம இந்த நெட்வொர்க்கை நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் நான் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இதை சிம்பிள் டேர்ம்ஸாக நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு பிரான்ச் எடுக்கிறேன். இந்த பிரான்ச் எடுத்து முதல்ல நான் இதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபைனலாக இது ரெண்டத்தையும் காம்பினேஷனாக இது பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னா அப்போ இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணுவேன். அப்புறம் ஃபர்தராக நான் இங்கே இருக்கிற ஒரு கரண்ட் சோர்ஸோட அதை எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்படி சிங்கிள் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறேங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது இதை வந்து பிரான்ச் 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிரான்ச் 1க்கு நான் இங்கே எடுத்திருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து சீரீஸாக இருக்குது ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட. நம்ம பேசிக்கான ரூல் படி நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸ், ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் சீரீஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும். பட் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் வந்து டேரெக்டாக இதை ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், கரண்ட் சோர்ஸை வந்து வோல்டேஜ் சோர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அது ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸும் சீரீஸ் ஆயிரும். ஸோ ஃபர்தராக நான் ஈக்குவலண்ட் சோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த கரண்ட் சோர்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா நார்மல் ஓம்ஸ் லா தான், V = IR. நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து V, ரெசிஸ்டர் வேல்யூ எந்த சேஞ்சும் வரப்போகிறது இல்லை. ஸோ V = IR ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து 2 amps, ரெசிஸ்டர் வந்து 2 ohms. ஸோ V = 4 volts கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அடுத்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பொலாரிட்டி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது தான். இந்த பொலாரிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த கரண்ட் சோர்ஸில் இருக்க கரண்ட்டோட டேரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்கே நீங்கள் டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே இருக்க இந்த 2 ohm ரெசிஸ்டர் இங்கே பேரலாக இருக்கிறது இங்கே சீரீஸாக வந்துடும். ஸோ இங்கே இருக்க அந்த கரண்ட் சோர்ஸை நான் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிட்டேன். இப்போது எனக்கு என்ன இங்கே இருக்குன்னா, ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து சீரீஸாக இருக்குது. அப்போ நான் ஜென்ரல் ரூலுக்கு போயிடலாமா? ஸோ என்னென்னா, நம்ம பேஸ்ட் அந்த பொலாரிட்டிஸ் படி நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸஸை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெசிஸ்டர்ஸ், இந்த ரெசிஸ்டர்ஸ் ரெண்டும் சீரீஸாக இருக்குது. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம் என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டர் சீரீஸாக இருந்தால் ஆட் பண்ணி போட்டுருவோம். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 + 2 7 ohms வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸை வந்து பொலாரிட்டி படி ஆட் பண்ணணும். இங்கேயும் வந்து ப்ளஸில் என்ட்ரு ஆகி மைனஸில் லீவ் ஆகுது, இங்கேயும் ப்ளஸில் என்ட்ரு ஆகி மைனஸாக லீவ் ஆகுது. ஸோ சேம் பொலாரிட்டியா? அப்போ சேம் பொலாரிட்டினா இது ஆட் ஆகும். ஸோ 10 + 4 = 14 volts. இப்போ நம்ம வந்து இந்த பிரான்ச் 1 வந்து நம்ம ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூவிங் ஆன் டு பிரான்ச் 2க்கு போகலாம். இப்போ பிரான்ச் 2க்கு போகணும்னா, இப்போ நம்மளுக்கு வந்து டேரெக்டாக நம்மளுக்கு தெரியுது ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ண தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கனால ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி
இங்கே ஒன் ஓம் ப்ளஸ் 1 ஓம் 2 ஓம், அப்போ ஸ்ட்ரைட்டாக 2 ஓம்னு எழுதிடலாம். அப்புறம் நம்ம நோட் பண்ண விஷயம் என்னென்னா பொலாரிட்டி, வோல்டேஜஸோட பொலாரிட்டி நம்ம செக் பண்ணணும். இங்கேயும் ப்ளஸில் என்ட்ரு ஆகி மைனஸில் லீவ் ஆகுது, இங்கேயும் ப்ளஸில் என்ட்ரு ஆகி மைனஸில் லீவ் ஆகுது. ஸோ ரெண்டுமே சேம் பொலாரிட்டி தான். அப்போ 5 வோல்ட்டும் 3 வோல்ட்டும் ஆட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து 8 வோல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரான்ச் 2-ஆ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதை நம்ம ரீட்ரா பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் நான் தேர்ட் பிரான்ச், அதாவது நீங்கள் ஃபைனலாக இந்த ஒரு பிரான்ச் இருக்குல்ல, இந்த பிரான்ச்சை நான் வந்து இனிஷியலாகவே வோல்டேஜ் சோர்ஸாக நான் மாற்றிட்டேன். இந்த கரண்ட் சோர்ஸாக வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிட்டேன். அது நீங்கள் கடைசியாக கூட பண்ணலாம், பட் நான் இப்போவே மாற்றிட்டேன். நம்மளுக்கு வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து கரண்ட் வந்து 4 ஆம்ஸ், ரெசிஸ்டர் வந்து 2 ஓம்ஸ். ஸோ கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம அகெயின் ஜென்ரல் ஃபார்முலா தான், V = IR போட்டு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த மெயின் சர்க்கியூட்டை ஃபர்தராக நான் ரீட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு இருந்த ப்ரீவியஸாக இருந்த சர்க்கியூட்டை நான் ஈக்குவலன்ட், அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஃபர்தராக நம்ம பண்ண ஈக்குவலன்ட் சோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணணும். நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா இந்த ஹோல் சர்க்கியூட்டையும் சிங்கிள் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. நம்மளுக்கு தெரியும் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பேரலாக இருந்தால் நம்மளால் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது, சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸை நம்ம மாற்றலாமா, அதே மாதிரி இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்ம கரண்ட் சோர்ஸாக மாற்றலாம். ஸோ அந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸும் எப்படி இருக்கும், பேரல் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ பேரல் காம்பினேஷனில் இருந்தால் நம்ம ரூல் படி அதை சீரியஸாக பேரல் காம்பினேஷனாக இருந்தால் அதை நம்ம ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிடலாம் டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸை நான் எடுத்துகிட்டு நான் அதை கரண்ட் சோர்ஸாக மாற்றுறேன். நமக்கு வந்து I = V/R, அகெயின் நார்மல் ஓம்ஸ் லா, அதை நம்ம அதைப்படி அப்ளை பண்ணோம்னா I = V/Rன்றதுனால V வந்து 14 வோல்ட்ஸ், R வந்து 7 ஓம்ஸ், அப்போ நமக்கு I வந்து 2 ஆம்ஸ் கிடைக்கும். அகெயின் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது முக்கியம். அது வந்து நம்ம எதை பொறுத்து நம்ம ட்ரா பண்ணுவோம்னா வோல்டேஜஸோட பொலாரிட்டியை பொறுத்து ட்ரா பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்ற ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகி மைனஸ் லீவ் ஆகுது. அப்போ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து அப்வர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அது இப்போ நம்ம வந்து இந்த பிரான்ச்சுக்கு நம்ம மாற்றியாச்சு, அதே மாதிரி இந்த பிரான்ச்சுக்கு நம்ம மாற்றணும்ல. அப்போ அது வோல்டேஜ் சோர்ஸை வந்து கரண்ட் சோர்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 8 வோல்ட்ஸ் அப்புறம் 2 ஓம்ஸ். நம்மளுக்கு வந்து I வேணும், I = 8/2 = 4 ஆம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபர்தராக நம்ம அகெயின் நோட் பண்ண வேண்டிய விஷயம் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் தான். அதுதான் நம்மளுக்கு வந்து ஏன் இதை நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த அப்வர்ட்ஸாக வர்றதுக்கு பதிலாக இங்கே டவுன்வர்ட்ஸாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ரீட்ரா பண்ணும்போது இது அப்வர்ட்ஸாக இருக்கும், இது டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை பொறுத்து தான் நம்ம ஆட் பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து 2 - 4ன்னு ஆயிரும். ஸோ -2 ஆம்ஸ்ன்ற வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஓல்ட் சர்க்கியூட்டுமே தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டுக்கு தான். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருந்த 2 வோல்டேஜ் சோர்ஸையும் வந்து கரண்ட் சோர்ஸாக மாற்றியாச்சு. நான் ரீட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ரீட்ரா பண்ணேன்னா எனக்கு இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸும் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸும் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. ஸோ அகெயின் ஜென்ரல் ரூல் படி நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 ஆம்ஸ் அப்வர்ட்ஸ் கரண்ட், 4 ஆம்ஸ் அப்வர்ட்ஸ் கரண்ட். ஸோ சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ வந்து இது ரெண்டுமே ஆட் ஆயிரும். ஸோ 6 ஆம்ஸ் வரும். நீங்கள் அடுத்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருந்தால் பேரல் ரூல் போட்டுக்க வேண்டியதான். 7 × 2 / 7 + 2. ஸோ நம்மளுக்கு அது வந்து 14/9 ஓம்ஸ் கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டாம், ஃபர்தராக நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போது நீங்கள் அடுத்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுக்கு வந்து ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் தான் தேவை, கரண்ட் சோர்ஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இது ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கரண்ட் சோர்ஸை நான் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த சோர்ஸோட அந்த சோர்ஸ் வந்து சீரீஸ் ஆயிரும். ஸோ சீரீஸ் ஆகிட்டா நான் ரெண்டையுமே நார்மல் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணிடலாம். எதை பொறுத்துனா வோல்டேஜ் பொலாரிட்டியை பொறுத்து. ஸோ இங்கே இருக்க நம்ம கரண்ட் சோர்ஸை இப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றணும். நம்மளுக்கு தேவை வோல்டேஜ். அப்போ V = IR. நம்மளுக்கு வந்து கரண்ட் வேல்யூ என்ன, 6 ஆம்ஸ். ரெசிஸ்டர் வேல்யூ என்ன, 14/9. ஸோ அது வந்து உங்களுக்கு 28/3 வோல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெசிஸ்டர் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல,
அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். சீரிஸில் ஆட் பண்ணிட்டோம். வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச 28/3 வோல்ட் போட்டோம். இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸும் சீரிஸாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ரூல் படி நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் த அதாவது பொலாரிட்டியோட டைரக்ஷன் பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நான் இங்கே A to B இந்த டைரக்ஷனில் நான் வந்தேன்னா இது ப்ளஸில் என்ட்ரு ஆகி மைனஸில் லீவ் ஆகுது. இந்த வோல்டேஜ் சோர்ஸும் ப்ளஸில் என்ட்ரு ஆகி மைனஸில் லீவ் ஆகுது. அப்போ சேம் பொலாரிட்டியா? ஸோ அப்போனா வந்து இதை நான் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ எப்படி இருந்தால் 28/3 + 8. ஸோ இது வந்து உங்களுக்கு 52/3 வோல்ட்ஸ் வரும். ரெசிஸ்டர் அதே மாதிரி தான், அது சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி 14/9 + 2 ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 32/9 வரும். ஸோ நம்ம கொடுத்துருக்க நெட்வொர்க்கை ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட ஜென்ரல் ரூல் எப்படி இருக்கும், அது எப்படி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் இல்லாமல் ஒரு சிம்பிளான சர்க்யூட்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் கொடுத்தா அது எப்படி சிங்கிள் ஈக்குவலண்ட் வோல்டேஜ் சோர்ஸாவோ இல்லை சிங்கிள் ஈக்குவலண்ட் கரண்ட் சோர்ஸாவோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.